ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். ஜமக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவ பின்னாடி நிக்கிறவன பாத்தீங்கன்னா, பாத்தியா உங்க அம்மா உடம்பு சரியில்லாம கிடக்குறாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு பணம் வேணும், உன்கிட்ட ₹1 காசு இல்ல, நீ எப்படி உங்க அம்மாவை காப்பாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சோகமா ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ எந்த இடத்துக்கு நடந்து வரான்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்குள்ளேயே கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இடத்துக்கு தான். இப்ப அங்க வந்தோன்னா அந்தால பாத்தீங்கன்னா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க யாராரு அப்படின்னு கண்டுபிடிச்சு காப்பாத்த முடியும். நம்ம கூட்டத்துல இருந்து யார் இந்த மிஷனை பண்ண போறீங்க, இதை சரியா பண்ணி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல, அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிம்ம தேடிதான் போயிட்டு இருக்கா அவங்க அரண்மனைக்கு. இப்ப அங்க போயிட்டு, சார் நைட் உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு பொண்ணுங்க வேணும்னு கேட்டீங்களாமே, நான் உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு இவ பயந்து பயந்து பேசிட்டு இருக்க. ஹீரோவுல உள்ள கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இவ உள்ள வந்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நான் யாருன்னு தெரியுமா, என் கூட ஒன்னா இருக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க எனக்கு தைரியம் இருக்குன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவளை பிடிச்சு அவ கிட்ட போக, இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன் ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு, அதை கழட்டிட்டு மாத்திக்கன்னு அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு கிட்ட வரான். இவன் இப்படி வந்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. என்ன என் கூட ஒன்னா இருக்கலான்னு வந்து இப்படி பயப்படுறேன்னு ஹீரோ கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ கையில போட்டிருக்க மோதிரத்தை பாக்குறா. இந்த மோதிரம் உங்க தலைவர் கொடுத்தாதான். அவன் என்ன சொல்லிருப்பானா, மத்தவங்களால உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுன்னா இதுல விஷம் வச்சிருக்கேன், இந்த விஷத்தை அவங்களுக்கு நீங்க தண்ணிலயோ ஒயின்லயோ கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்கன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா எனக்கு இது முதல் தடவை, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம 2 பேரும் ஒயின் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வான்னு சொல்லி ஹீரோ அவள பெட்ல தள்ளி அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ஒருத்தனை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, யாருங்க இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க என்னடா பார்வை, என்ன ஃப்ரீ ஷோவா காமிச்சிட்டு இருக்கேன், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோ துரத்தி விட்டுறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கிட்ட போயிட்டு இருக்க. சரின்னு விட்டுருங்க, இங்க நடக்கிற எதையுமே நான் பாக்கல, வெளியே போய் எதுவும் சொல்ல மாட்டேன்னு இவ ஹீரோ கூட ஒன்னா இருக்க மாட்டேங்கிறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா, அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பயத்துல ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுட்டு, என் கிட்ட வராதீங்க, நீங்க யாரு கிம்மு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கிம்மு கிடையாது, அவனோட தம்பி குவின்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா, கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க, இவன் அந்த கத்தி எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலே குத்திட்டு ஓடிடுறான். இவன் இப்படி ஒன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அடுத்த தடவை உன்னை பார்த்தனா புடிச்சிட்டு வந்துருவேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்க ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. இப்ப அவங்க இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, அம்மா கண்ணை திறந்து பாருங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை எழுப்பிட்டு இருக்க. பக்கத்திலே பார்த்தா இவங்க அங்கிள் எல்லார் கூடவும் சுதாட்டா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு, இங்க கொஞ்சம் பணம் வச்சிருந்தேனே, எங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பணத்தை வச்சுதான் சூதாட்டம் விளையாடுறேன், பார்த்தா கணக்கு தெரியலன்னு இந்த ஆளு சொல்ல, இவ கோவத்துல அந்த டேபிளையே புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அம்மா வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து, இப்ப அவ கையில இருக்க கொஞ்ச நெஞ்ச காசை கொடுக்க, இந்த காசெல்லாம் பத்தாது, உங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய காசு வேணும், இன்னும் 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இல்லன்னா அவங்க செத்து போயிருவாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் சேமிக்க வழிய பாக்குறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ வேலை பாக்குற இடத்துக்கு தான் வந்திருக்கா. இவ ஜூ குடும்பத்துல வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இங்கதான் வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப அவ வேலைக்கு வந்துட்டு, மேடம் என்னோட சம்பளத்துல கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ஏண்டி என் ரூம்ல ஒரு நெக்லஸ் காணாம போச்சு, அந்த நெக்லஸ் நீ தானே திருடின அப்படின்னு சொல்லி இவங்களோட பொண்ணு பேச, மேடம் அந்த நெக்லஸ் உடஞ்சு போச்சுன்னு நீங்க தானே ரிப்பேர் பண்ற கடைக்கு கொடுக்க சொன்னீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நேத்து நைட்டு நீ எங்கடி போயிருந்த, என் புருஷனையும் வீட்டுல காணோம் உன்னையும் காணும்னு அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவளோட பொண்ணை பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவ அப்பாவை செடியூஸ் பண்ணி அப்பா கூட ஒன்னா இருந்திருப்பான்னு ஹீரோயினை புடிச்சு கீழே தள்ளி விட, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா என் புருஷனை செடியூஸ் பண்ணி ஏன் இடத்துக்கு வர பாக்குறியான்னு ஹீரோயினை வயித்துல போட்டு மிதிக்க, ஹீரோயின் அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுறா. இவன் இப்படி தள்ளி விட்டானோ அவங்க கோவத்துல கத்தி எடுத்துட்டு, ஓ மூஞ்சில கோடு போட்டேன்னா ஒரு பையன் உன்னை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம் என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது
அந்த இடத்துக்கு அந்த லேடியோட புருஷன் தான் வராரு. "நீ என்ன பொண்ணா இல்ல வேற எதுவுமா? எதுக்காக அந்த குட்டி பொண்ண போட்டு இந்த டார்ச்சர் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யோவ் என்னையா உன்னோட குட்டி லவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்துட்ட போல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணா இங்க துடிக்குது" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா இவ ட்ரெஸ்ஸ கழட்டி நிக்க வச்சு எல்லார் முன்னாடியும் மானத்த வாங்கணும்னு இப்ப அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ புடிச்சு கழட்டிட்டு இருக்க. மேடம் வேணாம் விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கேட்காம ட்ரெஸ்ஸ கழட்ட பார்த்தா ஹீரோயினோட கழுத்துல ஹீரோ கடிச்சு வச்ச காயம் தான் இருக்கு. அத பார்த்தவன, "அம்மா இவ கண்டிப்பா அப்பா கூட தான் இருந்திருக்கான்னு" சொல்ல, இந்த லேடி பாத்தீங்கன்னா, "யோ நீ எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னா உங்கள அடிக்கிற மாரி போக, அடிப்பாவி நானே 2 நாள் மீட்டிங் போயிட்டு இப்பதான் ஊருக்கே வந்தேன். அதுக்குள்ள என் உசுர வாங்குறியான்னு" அவரு சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படின்னா இவ காசுக்காக வெளியில கண்ட பசங்க கூட ஒண்ணா இருக்காளான்னு இவங்க எல்லாம் ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு அவள புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா வீட்டு வேலைக்காரங்க ஹீரோயின போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் தான் வராங்க. இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா அவங்க எல்லாம் பல்ல இளிச்சுட்டு, "வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு" சொல்ல, என் அண்ணனுக்கு சம்மந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்தாங்க வரதட்சணைன்னு நெறைய தங்க கட்டி எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஹீரோவோட அண்ணா பேரு கிம்மு. அவனுக்கும் இந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் பேசியிருப்பாங்க. இப்ப அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் தம்பிக்காரன் நம்ம ஹீரோ வந்திருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தவன, "ஐயோ! இந்த படுபாவியா? இவனுக்கு நான் தான் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன கொல்லாம விடமாட்டான்னு" ஹீரோயின் முகத்த மறைச்சிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட முகத்த பார்த்துடுறான். "இந்த குட்டிச்சாத்தான் இங்க தான் இருக்கா" அப்படின்னு. இப்ப ஹீரோ போயிட்டு, "மறுபடியும் உன்ன பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு" சொல்ல, "என்கிட்ட கெஞ்சி கேளு. உன்ன போறதுக்கு வேணா அனுமதிக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியா கெஞ்சி கேட்காம இருக்கா. இவ இப்படி இருக்கத பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு ரொம்ப தப்பான பொண்ணு. அவளுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி பொண்ணுக்கு தண்டனை குடுத்தாகணும்னு" ஜூ குடும்பத்தோட மேடம் சொல்ல, இப்ப அவங்களோட பொண்ண பாத்தீங்கன்னா, "ஆமா இவ ரொம்ப தப்பானவன்னு" ஹீரோயின பத்தி தப்பா பேச, "போதும் வாய மூடுங்க. நீங்க 2 பேரும் பணக்கார குடும்பத்த சேர்ந்த பொண்ணுங்க தானே! எப்படி பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாதுன்னு" இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட நெத்தியில துப்பாக்கிய வச்சுட்டு, "என்கிட்ட கெஞ்சி கேளு உன்ன காப்பாத்துறேன்னு" சொல்ல, "ப்ளீஸ்ங்க என்ன காப்பாத்துங்கன்னு" இவ்ளு கேட்கிறா. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு போக, "இவளுக்காக நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? அவள இங்கேயே விட்டுட்டு போங்கன்னு" சொல்ல, "இவள தூக்கிட்டு போறதுக்கு உங்களோட பர்மிஷன் எனக்கு தேவையில்ல. நீங்க கல்யாண விஷயத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, "எவ்வளவு தைரியம் தான் என் நெஞ்சுல குத்திட்டு என் பேலஸ விட்டே ஓடி போயிருப்ப. அந்த அளவுக்கு உனக்கு தைரியமாடின்னு" சொல்ல, "நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கு நடந்தது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவனோட துப்பாக்கி எடுக்குறான். அந்த துப்பாக்கிய பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா அவளோட நெத்தியில துப்பாக்கிய வச்சுட்டு, "உண்மைய சொல்லு. உன்னை யார் அனுப்புனது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரும் என்ன அனுப்பலங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் பணத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி யாரும் அனுப்பி நான் இங்க வரலன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ உண்மையதான் சொல்றியா? ஆனா எனக்கு உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு" சொல்ல, "நான் உண்மையதாங்க சொல்றேன். யார் அனுப்பி நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மாவ காப்பாத்த பணம் வேணும். எனக்கு சர்வ் பண்ணு. உங்க அம்மாவ காப்பாத்த நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே இவ டக்குன்னு ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துடுறான். இவ இப்படி உட்கார்ந்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. ஹீரோயின் நம்மளோட ட்ரெஸ்ஸ கழட்டுறா. இப்ப அவ ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு பாக்க, ஹீரோ அவ ஷோல்டர்ல உள்ள ஒரு மச்சத்த பாக்குறான். அந்த மச்சத்த பார்த்த உடனே அப்படியே ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவனோட அப்பா அடிக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு தான் வந்து காப்பாத்திருக்கும். அந்த பொண்ணுக்கும் இதே மாரி மச்சம் தான் இருக்கும். அந்த பொண்ணு ஹீரோவோட வீட்ல தான் வேலை பார்த்திருப்பா. இப்ப அவ இப்படி காப்பாத்துனோன, "எதுக்காக என்ன நீ காப்பாத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் வளர்ந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி என்னால பார்த்துட்டு இருக்க முடியும்னு" சொல்ல, இவனும் மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்திருப்பான். இப்ப அந்த பூ மாரி இருக்க மச்சத்த பார்த்த உடனே ஹீரோவ சோஃபால தூக்கி போட்டுட்டு, "அந்த குட்டி செத்தனா இது?" அப்படின்னு இப்ப ஹீரோ இவள கண்டுபிடிச்சிடறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்ல. அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, "உண்மையாவே உனக்கு நான் யாருன்றது ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இல்லன்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன மாரி பொண்ணெல்லாம் நான் தொடமாட்டேன். இந்த பணத்த இத வச்சுக்க. ஆனா நீ எனக்கு தான் சொந்த. அத மறந்துடாத" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, "இந்த பொண்ணு மேல எதுக்கு ஒரு கண்ணு வச்சுக்கங்கடான்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்றானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஏம்மா இந்த பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? தப்பான வழியில போய் சம்பாதிச்சியா? என்ன மன்னிச்சிரு. என்னால உன் வாழ்க்கையே போச்சுன்னு" சொல்ல, "அம்மா தப்பான வழியில சம்பாதிக்கல. இந்த பணத்த குடுத்தது என்னோட பாஸ் தான். நான் அவரோட வீட்ல இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கும் நீ பாத்து பத்திரமா இருமான்னு" இவங்க சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏம்மா உண்மையாவே இந்த முதலாளி ரொம்ப நல்லவனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்குள்ள தான் போறா. ஹீரோயின் ஹீரோ வீட்ல வேலைக்காரியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. இவ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க வேலை பார்க்குற வேலைக்கார பசங்க கூட பேசி சிரிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளிய ஒரே சவுண்டா இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ எட்டி பார்த்துட்டு, "அங்க என்னடா சவுண்டு? போய் வேலைய பாருங்கன்னு" சொல்ல, எல்லாம் ஹீரோக்கு பயந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த சைடு ஹீரோவோட ரூமுக்கு கதவு தட்டாம உள்ள வந்துட, ரூமுக்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேட்க, "மன்னிச்சிடுங்க சார்" அப்படின்னு இவ மறுபடியும் வெளிய போறா.
அத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, அதான் உள்ள வந்து பாத்துட்டல, வந்து தல வந்து எனக்கு சட்டைய போட்டு விடுன்னு சொல்ல, இவ்ளோ பக்கத்துல வந்து ஹீரோக்கு சட்டை போட்டு விடுறான். இப்ப ஹீரோயின் இப்படி போட்டு விட்டுட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவள பிடிச்சிட்டு, இங்க பாரு மத்த பசங்க கூட சிரிச்சு பேசினா கொன்னு போடுவேன். என்கிட்ட மட்டும் தான் சிரிச்சு பேசணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்தவொடனே இவளோட கண்ணு செவந்து போயிருது. அது பார்த்தவொடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னம்மா உன் கண்ணு செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லாதான் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, சின்ன வயசுல நடந்ததெல்லாம் விட்டுதலம்மா. இப்ப எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும் உன் மனசுல இருக்கட்டும்னு அவங்க அம்மா பயத்தோட சொல்லிட்டு இருக்கா. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து ஹீரோயின் அங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இங்க யாரும் உன்னை வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, பட்லர் தான் வர்ற எல்லாரையும் கவனிச்சுக்க சொன்னாருன்னு சொல்ல, இந்த இடத்துக்கு நீ வர வேண்டாம். கிச்சன்ல மட்டும் வேலை பார்த்தா போதுன்னு ஹீரோவில கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இப்ப அந்த இடத்துல ஒரு பையன் வரான். இவன் தான் கிம், ஹீரோவோட அண்ணா. இவன் அவன் ஹீரோயினை பார்த்த உடனே பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒரே வீட்டுல தானே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அண்ணனுக்கு ஹீரோயின் மேல சின்ன வயசுலயே ஒரு லவ் இருந்திருக்கும். அவளை கேரிங்கா பாத்துக்கிறது, சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் பார்த்திருப்பான். அவன் ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறான் இது அவதான்றத. இப்ப அவள பார்த்த உடனே அவளோட கைய பிடிச்சிட்டு, ஜியோச்சன் இது நீயா? இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த? என்னால உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட கையை தட்டி விட்டுட்டு, அண்ணா இன்னைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அதை மறந்துடாதன்னு சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு ஜூ குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வராங்க. கல்யாண பொண்ணுமே வரா. இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட கல்யாணத்தை விட இவதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்டியா ஒருத்தர் நடத்தி வைக்கிறாரு. எல்லாரும் ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த அண்ணன்காரன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கையை பிடிக்காம நேரா போய் ஹீரோயினை பிடிச்சிடறான். இப்ப அவளை பிடிச்சிட்டு என் கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்ல, ஐயோ சார் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே அந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணுக்கு செம காண்டாகுது. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனே நீ செடியூஸ் பண்றியான்னு அவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணன் இவளை விடுற மாதிரி இல்ல. நான் உனக்கு சொல்லி தரேன் வா டான்ஸ் ஆடலன்னு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் வயிறு பாத்துக்கிட்டு ஏரியா. அதுக்கு மேல இவனோட ஃபியான்சிக்கு செம காண்டு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, சார் நீங்க என் கூட இப்படி டான்ஸ் ஆடுறத உங்களோட ஃபியான்சி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல கோவப்படுவாங்க. நான் அந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லதுன்னு இவ போக பாக்க அவன் விட மாட்டேங்கிறான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துலதான் இருக்கேன், அதை நீ மறந்து போயிடாத. யாரும் உன்னை புலி பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ எப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஹீரோவும் இவ்வளவு லவ் பண்ணிருப்பான். ஹீரோயின்காக பெண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க அண்ணன் gift கொடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, மறுபடியும் உன்னை என்கிட்ட இருந்து என் அண்ணனால பிரிக்க முடியாதுன்னு இப்ப அவன் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சு அண்ணனை கரெக்ட் பண்ண பாக்குறியான்னு இவன் ஹீரோயினை கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, என்னடி பயமா இருக்கு? நான் யாருன்றத மறந்து போயிட்டியா? சின்ன வயசுல நடந்த எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்க, ஞாபகமா எதை பத்தி பேசுறீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத நான் மொத்தமா மறந்து போயிட்டேன்னு சொல்ல, எல்லாத்தையும் மொத்தமா மறந்து போயிட்டேன். ஆனா என் அண்ணனை மட்டும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலங்க. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. கண்டிப்பா அதுக்காக நான் உங்களுக்கு உதவியை திரும்ப செய்வேன்னு சொல்லிட்டு இவ ஓட பாக்க ஹீரோ அவளை புடிச்சிட்டு, நான் உன் உயிரை காப்பாத்தின கடமை இருக்குன்னு சொன்னல, அந்த கடமையை நிறைவேத்தணும்னா என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும். நான் எது மேல ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியும். நான் ஆசைப்படுறதை நீ கொடுத்துதான் ஆகணும்னு இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அண்ணன் ஹீரோயினை தேடிதான் வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்க. அந்த கல்யாண பொண்ணை பாத்தீங்கன்னா, எங்க போறீங்க? இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் அந்த விஷயத்த மறந்துட்டீங்களான்னு கேட்க, இவன் எப்படி கேட்டவனா அவனை பாத்தீங்கன்னா, நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கிறது டவுட் தான் அப்படின்னு சொல்ல, என்னது டவுட்டா? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஜூ குடும்பத்தோட பொண்ணு. நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறத ஆல்ரெடி தீர்மானிச்சுட்டாங்க. இப்ப போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களோட வருங்கால பொண்டாட்டி நான் தான். அந்த விஷயத்த என்னைக்கும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை பிடிச்சு அவளை கிஸ் பண்ணிட்டு அவளை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. அந்த ரூமுக்கு வெளியே அவங்க அண்ணன் தான் கதவு தட்டிட்டு இருக்கான். டேய் கதவு திறடா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, உள்ள கதவு திறந்து பார்த்தா எப்படி நீ இந்த தம்பிக்காரன் கூட தான் இருப்ப. இது அவங்க அண்ணன் பாத்துட்டா ஏ ரூட்டே கிளியர் ஆயிருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்றானா, ப்ளீஸ்ங்க என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாட்டி விட்டுற கூடாதா அப்படின்னா நான் சொல்றதை கேட்டு அமைதியா கிஸ் பண்ணிட்டு இருன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு அமைதியா இருக்கா. இப்ப அவங்க அண்ணன்காரன் அந்த ரூமுக்குள்ள வந்து பார்க்க, அந்த ரூமுக்குள்ள யாரையுமே காணோம். பாத்தீங்களா இந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு. இப்ப அவ அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே அவங்க அண்ணன்காரன் அவளை பிடிச்சி கீழே தள்ளிட்டு, இங்க பாரு நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த விஷயத்த மறந்துடாத. கல்யாணம் ஆனத நீ எனக்கு பொண்டாட்டி. இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட நடக்கல. உன் கையில நான் மோதிரம் போட்டதா நீ என்னோட ஃபியான்சின்றத மறந்துடாதன்னு சொல்ல, இவளோட முகமே மாறி போயிருது. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, நான் உனக்கு பொண்டாட்டியா வர்றதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, அவன் கர்ச்சிப் எடுத்து கிஸ் பண்ண எடுத்து தொடச்சிட்டு, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா,
உன் முகத்த பார்த்தா எல்லா பசங்களுக்கும் ஒரு மாதிரி தோணுண்டி அப்படின்னு இவ்ளோ போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அவ அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு ஹீரோவ தள்ளி விட 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோ இவன் மேல விழுந்து இப்ப வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியான்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவா அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டு எந்திரிச்சிடறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க சார் நான் வேணும்னு பண்ணலன்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோ வீட்டுல வேலை பாக்குறவங்க வந்து ஹீரோவை தூக்குறாங்க. சார் என்னாச்சு? படாத இடத்துல எதுவும் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாய முடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா சார் முக்கியமான ஆளுகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நல்லவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அவளை யாரோ கடத்திட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜூ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப அவங்க எல்லாம் கடத்திட்டு வந்து ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இவள முன்னாடியே போட்டு தள்ளி இருக்கணும். உயிரோட வீட்டு வச்சு தப்பு பண்றேன்னு சொல்ல நானே என் கையால கொன்றேன்னு இந்த பொண்ணு ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லேடியோட புருஷன் வந்துடுறாரு. இப்ப அவர் வந்து கொலைகாரிங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட வருங்கால மருமகனே இந்த பொண்ணு செடியூஸ் பண்றா. இவ்வளவு எப்படி உயிரோட விட்டு வைக்கிறது? இவ்வளவு நம்ம குடும்பமானமே போயிருன்னு சொல்ல அதுக்காக இந்த பொண்ணு கொலை பண்ற அளவுக்கு போவீங்களா? அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா. அப்படியே பண்ணிருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க? உங்களை மாதிரி அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. வாய முடுங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்ல மேடம் நான் சார எதுவும் பண்ணல என்ன நம்புங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ ஹீரோனை எட்டி ஒதிஞ்சிடறான். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா இவளை கூட்டிட்டு போய் கொலை பண்ணுங்கன்னு சொல்ல ஆமா ஆமா கொலையெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டு வேலைக்காரங்களை விட்டு இவ வாழ்க்கையை கெடுத்துடலான்னு சொல்லி இப்ப அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஹீரோன்ட்ட தப்பா நடந்துக்க சொல்ல அவங்களும் ஹீரோன்ட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்காரன் வந்து துப்பாக்கி நீட்டுறான். அதை பார்த்தோம்னா அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு போய் அண்ணனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. மரியாதையே கையை எடுத்துரு உனக்கு கொன்னு போட்டுருவேன் என் கையை தொட்டனா அப்படின்னு சொல்ல அவ பயந்து போயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் என்னைக்கு நடக்காது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி விட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போக இந்த பொண்ணுக்காக நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா எனக்கு அந்த பொண்ணுதான் முக்கியம் நீ முக்கியம் இல்லன்னு அவன் ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். அவனும் ஹீரோனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப ஹீரோ இப்படி பொறாமையோட பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஜூ குடும்பத்தை தான் காட்டுறாங்க. நீங்க பண்ண வேலையால கல்யாணமே போயிடுச்சு பாருங்கன்னு அவரு திட்டிட்டு இருக்க. அதுக்காக அந்த பொண்ணு உயிரோட விட்டு வைக்க சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுதான் சொல்ல இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆமா எப்படிமான அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணமே வேணான்னு போயிட்டாரேனே குழம்பு போய் முழிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சார் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல போல. நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு உடம்புல. நல்லபடியா பாத்துக்கங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதும். இந்த மாத்திரையை மறக்காம கொடுங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த அண்ணக்கார பாத்தீங்கன்னா ஹீரோனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போயிடுறான். ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் தான் ஹீரோனுக்கு படிக்க சொல்லியிருப்பான். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன லவ் இருந்திருக்கும். அது எதுவுமே ஹீரோனுக்கு இப்ப ஞாபகம் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனை பாத்தீங்கன்னா ஹீரோனோட நெத்தியில கிஸ் பண்றான். இனிமே யாரும் உன புள்ளி பண்றதுக்கு விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு தான் இருக்கான். இப்ப அவங்க அண்ணன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாக்குறதுக்காக ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்வளவு பாத்துட்டு இருக்க. இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடறான். இவ இப்படி கண்ணு முழிச்சோன சத்தம் போடாத சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல இவ்வளவு டக்குன்னு அமைதியாயிடுறா. இப்ப இப்படி அமைதியானவனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் கிஸ் பண்ணா இல்லையா அதை கையை வச்சு தொடச்சிட்டு ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா இதான் என்னோட முத்திரை. என் முத்திரைய மறந்துடாத நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருக்கு சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா அந்த ஜூ குடும்பத்தை பார்க்கதான் போறான். பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்து அவங்க எல்லாரையும் உயிரோட மண்ணுக்குள்ள புதைக்க பிளான் பண்ணிட்டு இருக்க. ஐயோ எங்களை விட்டு நாங்க எதுவும் பண்ணலன்னு இவங்க எல்லாம் கத்த அதெல்லாம் முடியாது. மத்தவங்களை புலி பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பணம் இருக்குன்ற திமிர்ல இஷ்டத்துக்கு ஆனீங்க. இங்கே புதைச்சிட்டு வாங்கடான்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர ஹீரோட ஆளுங்க உங்க 3 பேரையும் போட்டு புதைச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோயின் எடுத்துட்டு வர சூப்பை கீழே தள்ளி விட்டுறான். அந்த சூப்பை ஹீரோ மேலே கொட்டிடுது. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க சார் தெரியாம கொட்டிட்டேன்னு தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஏண்டி இந்த இடத்துல அவன் நீ கையை வச்சு தடை பண்ணி ஹீரோ கேட்க மன்னிச்சிருங்க என்னாலதான் கொட்டிடுச்சுன்னு இவ தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வந்துடுறான். இப்ப அவங்க அண்ணன் வந்தவொடனே அவனை பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல புதுசா அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு சொல்ல எனது வேலைக்கு சேர்ந்திருக்காளா? அவன் ஒண்ணு வேலைக்காரி கிடையாது இந்த வீட்டோட கெஸ்ட். அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. அவளுக்குன்னு தனியா ரூம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்ட்டு போறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த உடஞ்ச பவுல எடுக்கலான்னு பாக்க இந்த வேலையை பார்க்க வேலைக்காரங்க இருக்காங்க. நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் என் கூட உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்ல இவ பயந்துடுறான்.
இப்ப ஹீரோயின் டேபிள்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவன் என் வீட்டோட வேலைக்காரின்னு சொல்ல, அவங்கன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, நான் உன் அண்ணன்றத மறந்து போயிடாத. இவ்ளோ புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, நான் புலி பண்றேனா? என்னப்பா இது கொடுமையா இருக்கு. இந்த பொண்ண நான் வேலைக்காரிக்காக கூட்டு வந்தேன். உன் கூட பெட்ல ஒண்ணா இருக்கிறதுக்காக கூட்டிட்டு வரலன்னு சொல்ல, அவங்கனே கோவத்துல கத்திய தூக்கி போடுறான். வார்த்தைய அளந்து பேசு. இன்னொரு தடவ தப்பா பேசுனேன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, இவன் கத்திய தூக்கி போட்டவன தம்பிக்காரன பாத்தீங்கன்னா, அவனும் வீம்புக்கு துப்பாக்கி எடுத்து சுட, அத பாத்தவன ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். இத பாத்தவன அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒண்ணா வளர்ந்தவங்க. இப்படியா நடந்துக்குவ? அவகிட்ட இப்படி கொடுமையா நடந்துக்க உனக்கு கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, உனக்காக புது ட்ரெஸ் வாங்கலான்னு தான் கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் சார். உங்க கூட ஷாப்பிங் வர்ற அளவுக்கு நான் ஒருத்தன ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ இன்னும் சாரேன்னு கூப்பிட்டுருக்க? ஒழுங்கா என் முகத்த பார்த்து பேசு. ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு கடைக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கா. இப்ப இவன் வேலைக்கார ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அத பார்த்தோன அந்த கடையில உள்ள லேடிங்க எல்லாம், இந்த மாரி ஆளுங்கள யாரு உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ட்ரெஸ் வாங்க வந்ததே இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த கடைக்கார லேடி பாத்தீங்கன்னா, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காக சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கலான்னு ரூமுக்குள்ள வரா. இப்ப அவ இப்படி ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். அவன பார்த்தவன இவ பயந்து போயிட்டு இருக்க. இங்க என்ன பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துற இடம்னு இவ திரும்பி நின்னுட்டு இருக்க. இவ இருக்கிறத ஹீரோ கண்டுக்காம டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸ கழட்டி சட்டைய மாத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எப்படி ட்ரெஸ் மாத்துனதுக்கு அப்புறம் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, அன்னைக்கு நைட்டு என் கூட ஒண்ணா இருக்க வந்தன்ற விஷயம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, வாய மூடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அவர் உங்க வெளியே அவங்க அண்ணன் தான் கதவை தட்டுறான். என்னாச்சு இன்னும் வெளியே வரலையான்னு கேட்க, இல்லங்க நான் இன்னும் ட்ரெஸ் மாத்தி முடிக்கல போட்டு பார்த்துட்டு வெளியே வரேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவ்ள புடிச்சிட்டு, இங்க பாரு நீ யாரையும் செடியூஸ் பண்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். முக்கியமா என் அண்ணன் அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்ல, ஏன் உங்க அண்ணனை விட்டு நான் தள்ளி இருக்கணும்? உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா? அதனாலதான் என்கிட்ட வந்து கத்துறீங்களான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள புடிச்சிட்டு, ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்கு ஒண்ணும் உன் மேல பொறாமையெல்லாம் கிடையாது. நான் இப்ப நினைச்சா கூட 1000 பொண்ணுங்க என் பக்கத்துல வரும்னு சொல்லிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ல உள்ள ஜிப்ப போட்டு விடுறான். இப்ப அத போட்டு விட்டதுக்கு அப்புறம், நீ எனக்கு தான் சொந்தம் அத மறந்துடாத. வேற யாரும் உன் பக்கத்துல கூட வரக்கூடாது. நான் உன்னை கிஸ் பண்ணும்போதெல்லாம், நீ எனக்கு தான் சொந்தன்றது உன் மனசுல இறங்கணும்னு சொல்லிட்டு, இறந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புது ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க, அந்த இடத்துக்கு இந்த அண்ணக்காரன் தான் வரான். இவன் வந்து, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உண்மையாவே பார்க்க தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆனா என்னோட தகுதிக்கு இது எல்லாம் ரொம்ப அதிகம்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ என்னைக்குமே என்னோட தேவதை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அண்ணன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த கடைக்கு வெளியே ஹீரோ தான் நடந்து வரான். இப்ப ஹீரோ இப்படி வந்துட்டு, உன் ஐடியால மண்ணவாரி போடன்னு அவனோட அசிஸ்டன்ட திட்ட, என்னடான்னு பார்த்தா ஹீரோயின கரெக்ட் பண்ண இவன் தான் ஐடியா குடுத்திருப்பான். அதனாலதான் ஹீரோ திட்டிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போனது சரி. வேற ஐடியா இருக்கு ஓகேவான்னு சொல்ல, தூக்கி போட்டு மிதிச்சுப்புடுவேன் போடான்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கே போட்டு விட்டுறான். இந்த ரிங் உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான மோதிரத்தை போட்டு விட, அந்த மோதிரத்தை பார்த்து இவ பயந்து போயிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு, எங்க பாரு மறுபடியும் என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஆல்ரெடி நீ என்னை விட்டு போய் 8 வருஷம் ஆகுது. மறுபடியும் உன்னை இழக்க தயாரா இல்லைன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அந்த ஹோட்டல்ல இவங்க 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஆப்போசிட் டேபிள்ல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போறேன்னு அவன் அவனோட ஃபைலை வச்சுட்டு போக, ஹீரோயின் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலான்னு ட்ரை பண்றா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அவங்க அண்ணன்காரன் வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா சாரிங்க ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கலாம் தான் குனிஞ்சு என்ன இவ டக்குன்னு அந்த ஃபைலை மூடி வச்சிடறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ தூரமா இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, நீங்க தனியா வந்திருக்கீங்க போல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல, சரி வாச்சலாம் என் அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு அவன் வேணும்னே வந்து அவங்க அண்ணனோட டேபிள்ல உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அவன் கூட்டிட்டு வந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன் கையில போட்டிருக்க டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போலயே, எங்க வாங்குன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வீட்ல வேலை பாக்குற பொண்ணுக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஹீரோ அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அவளுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். நானும் அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். இனிமே அவ உன்னோட அண்ணின்னு சொல்ல, இவங்க அண்ணன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ண பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பணக்கார ரெஸ்டாரண்ட்க்கு நீ இப்பதானே முதல் தடவை வந்திருக்க. கத்திய வச்சு எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேணா சொல்லி தரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணன் எந்திரிச்சு நான் சொல்லி தரேன்னு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது.
இப்ப அவங்கன்னு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவள மறைச்சு பாத்துட்டு இருக்க. இவ பயத்துல அங்க உள்ள கிளாஸ் தட்டி விட அது கீழே விழுந்துருது. இத பார்த்த உடனே சாரி சாரி நான் இது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல விடு நர்வஸ் ஆகாத போய் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்ல, அவளும் சரின்னு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருக்கா. இவ இப்படி ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை புடிச்சுக்கிறான். இவன் இப்படி புடிச்சவன அவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க யாராவது பார்த்தா அவ்வளவுதான் சொல்ல, பார்த்தா எனக்கு என்ன பயம், நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேனே, நீ எனக்கு தான் சொந்த அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா, என் அண்ணன் கூட சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா, உன்னையே எனக்கு அண்ணின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான் அந்த கிறுக்கு பையன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உங்க அண்ணன் தானே சொன்னாரு நான் இது சொல்லலையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ எனக்கு தான் சொந்தன்றத மறந்து போயிடறதான்னு சொல்ல, நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அந்த மரியாதைக்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும் அதுக்காக தானே இங்க வந்து நடிச்சிட்டு இருக்க, அந்த பணத்தை நான் தரேன் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, பணத்துக்காக என்னை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க 1000 பொண்ணுங்க கூட வெளியே எப்படி வேணாலும் சுத்துவீங்க, அந்த பொண்ணுல ஒருத்தியா என்ன நினைச்சிடாதீங்க, உங்களோட ஆசை என்னைக்கு நிறைவேறதுன்னு சொல்ல, ஆசையா என் ஆசை என்னன்றத அப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட, எப்படி விளையாடுறதுன்னு நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ அவளை ரெஸ்ட் ரூம்குள்ள தூக்கிட்டு வந்து கதவை லாக் பண்ண, இப்படியே பண்ணீங்கன்னா நான் சத்தம் போட்டு உங்க அண்ணனை கூப்பிடுவேன்னு சொல்ல, இவன் கோவத்துல அங்க உள்ள செவத்துல குத்திடுறான். அவன் அப்படி குத்துனவன ஹீரோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட காயத்துக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா கோவத்துல எதுவும் இப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு தான் காயம் ஏற்படுதுன்னு சொல்ல, எந்த காயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தேடிதான் வந்துட்டு இருக்கா. இப்போ ஒவ்வொரு ரூமா வந்து பார்க்க அந்த இடத்துல ஆளையே காணோம். இப்ப அவள பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கீழே குனிஞ்சு காலை பார்க்க ஒரு ஆள் தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினை தூக்கி வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தவன அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில இருந்த ஒரே பொண்ணு நீதான், வேற யாரும் என் வாழ்க்கையில வந்ததில்லைன்னு சொல்லிட்டு போக, இவ ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சிருக்கான் போல, அவனை ஹீரோயின் தான் கை தாக்கலா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க இப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கோட்டை போத்தி விடுறான். ரொம்ப குளிருதுல கோட்டை போத்திக்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனை பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க, வா நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போலான்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப குடிச்சிருக்க அவ்வளவு உன் வீட்டுக்கு கூட்டு போக கூடாது, அவன் வீட்டோட வேலைக்காரி அதை மறந்துடாதுன்னு ஹீரோ அவளை புடிச்சிட்டு இருக்க. அவன் என்னோட ஃபியான்சி தானே அவங்க அண்ணன் புடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் மாறி மாறி இவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இந்த 2 பைத்தியத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உங்க அண்ணன் கூடவே போறேன், உங்களோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, ஹீரோ கோச்சுக்கிட்ட இந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தேவை, அது உங்க அண்ணன் கிம்பு கிட்ட தான் இருக்கு. இப்ப அவன் இப்படி கூட்டிட்டு வந்தவன அவங்க அண்ணன் போதையில பெட்ல விழ ஹீரோயின் அவன் மேல விழுந்துடுறான். இப்ப அவன் எப்படி விழுந்தவனா அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா நான் இப்ப போதையில இருக்கேன், நீ இவ்வளவு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு ஹீரோனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரி வர, அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். இவன் அவனை பார்த்தவன இவன் இந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு அண்ணனை அவரோட ரூமுக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு பாத்ரூம்க்கு வந்துடான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்து அவன் உன்னை எங்கெங்க தொட்டான் அந்த இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும்னு இவன் ஹீரோயின் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்க. ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னவன இவன பாத்தீங்கன்னா நான் சொன்னதை நீ மறந்து மறந்து போயிட்டு இருக்க, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொன்னேன், அதை மறந்துட்டு அவன் கூட சுத்திட்டு இருக்கியான்னு ஹீரோவில கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவை கடிச்சு விட்டுறா. இப்ப அவன் எப்படி கடிச்சு விட்டவனே ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உன்னை காப்பாத்துன்னு தான் நினைக்கிறேன், அந்த விஷயத்த நீ எப்ப புரிஞ்சுக்குவான்னு தெரியல, நீ எங்க இருந்து வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, என் அண்ணன் கிட்ட போறதும் ரொம்ப ஆபத்தானது, நீ யாருன்னு தெரிஞ்சா அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போட்டு தள்ளிடுவான்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை கேட்டவனே ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கான். உண்மையாவே அவன் என்ன காதலிக்கிறானா ஒண்ணு புரியல, என்ன இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன்காரன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு ரொம்ப குடிச்சிருந்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கும், இந்தாங்க இந்த சூப்பை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவனும் இந்த சூப்பை குடிச்சுக்கிறான். இப்ப இந்த சூப்பை குடிச்சவன நேத்து நைட்டு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் பண்ணல, நீங்க போய் படுத்து தூங்கிட்டீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்னோட அண்டர்வேர் எல்லாம் துவைச்சு முடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது அண்டர்வேரான்னு ஹீரோயின் வைக்கப்பட்டு இருக்க. என்ன இப்படி வைக்கப்படுற, எப்போதும் நீ தானே துவைப்பனும் அவன் சொல்லிட்டு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. அவங்க அண்ணனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா அவளை புலி பண்றத விட்டுடு, அவ உன்னோட அண்ணின்றத மறந்து போயிடாதன்னு சொல்ல, சரிப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல என்னமோ இருக்கட்டும், ஆனா எனக்கு அவ வேலைக்காரி தானே இவ சொல்லிட்டு இருக்க, வார்த்தையை அளந்து பேசு, இன்னொரு தடவை அவளை ஏதாவது சொன்னா அவ்வளவுதானே அவங்க அண்ணன் சண்டைக்கு போயிட்டு இருக்க, போதும் விடுங்க அவர் கூட எதுவும் சண்டை போடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் எப்படி சொன்னோன்னா அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணத்துல கைய வச்சுட்டு, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பவுல் சூப் வேணும்னு டேபிள தட்டி காட்ட, அட போடா லூசு பயலேன்னு இவ கண்டுக்காம இந்த இடத்த விட்டு போக, ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "என்னடி வர வர உனக்கு திமிரு அதிகமாயிருச்சு போல" அப்படின்னு சொல்ல, "ஆமா. ஏன்னா எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. இனிமே வழியில குறுக்க வராதடான்னு" சொல்ல, "என்னது வழியில குறுக்க வராதயா? என் அண்ணன் மேல காதல்ல விழுந்துட்டியா? அதனாலதான் என்ன விட்டு தள்ளி போற போல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு" இவ டக்குன்னு எந்திரிக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிக்கிறேன்னு 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. பார்த்தா 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வீட்ல வேலை பார்க்குற எல்லாரும் வந்துடுறாங்க. "சார், மேடம் உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, வேணும்னே அடிபட்ட மாரி நடிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் இதயத்துல ஏற்கனவே அடிபட்டிருக்கு. இதுல இந்த குண்டுச்சி வேற என் மேல வந்து விழுந்துட்டாளேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ பாவமே அப்படின்னு ஹீரோவ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ வேணும்னே தான் நடிச்சுட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ ரூமுக்கு கூட்டு வந்து ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போடலான்னு வர, ஹீரோ அவனோட சட்டைய கழட்டிட்டு இருக்கான். இப்ப அவன இப்படி சட்டை இல்லாம பாக்க ஹீரோயின் ஒரு மாரி பாத்துட்டு இருக்க, என்ன பாத்துட்டு இருக்க? வந்து டக்குன்னு மருந்து போடுன்னு ஹீரோ போய் பெட்ல படுத்துட்டு இருக்க. இவ்ளோ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி மருந்து போடும்போது ஹீரோ ஒரு மாரி கத்துறான். அத பார்த்தவொனே இவள பாத்தீங்கன்னா, "என்னப்பா சவுண்டு? உங்களோட சவுண்டே ஒரு மாரி வித்தியாசமா இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலைய பாருன்னு" ஹீரோ அவளோட முகத்த மறைச்சுட்டு இருக்க, "எதுவும் பிரச்சனை இல்லையே. நல்லா தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி இவ சிரிச்சுக்கிட்டே மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஏன்னா, ஹீரோயின் தொட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அதனால தான் ஹீரோ கத்தியிருப்பான். வலினாலலாம் ஒண்ணும் கத்தியிருக்க மாட்டான். அத பார்த்த உடனே தான் இவ சிரிச்சுட்டு இருக்கா. இவ ஹீரோயின் மருந்து போட்டு விட்டு போகலான்னு பார்க்க, "இங்க பாருடி, இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது சொன்னேன்னா அவ்வளவுதான்னு" சொல்ல, "எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்க? நீங்க இப்ப ஆன்னு கத்துனீங்களே, அந்த விஷயத்த பத்தியான்னு" இவ சிரிச்சுட்டு இருக்க. இவன் இப்படி சிரிச்ச உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அவள புடிச்சு பெட்ல தள்ள, ஹீரோக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது. அத பார்த்த உடனே இவ சிரிச்சுட்டு இருக்கா. "இல்ல, இல்ல நான் ஒண்ணும் சிரிக்கல. நீங்க இப்படிலாம் மறைச்சு பார்க்காதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவல கிஸ் பண்ற மாரி கிட்ட போறான். இவன் இப்படி கிஸ் பண்ற மாரி போன உடனே ஹீரோயின் ஹீரோவ தள்ளி விட்டுட்டு போகலான்னு பாக்க, "நான் சொன்னதை என்னைக்கு நீ மறந்துடக் கூடாது. நீ யாருன்னு என் அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்க. நாம எல்லாரும் சின்ன வயசுல ஒண்ணா வளர்ந்திருந்தாலும், இப்ப நீ என்ன பண்றன்னா, என் அண்ணனுக்கு தெரியாம இருக்கறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசுலயா?" அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்ப அவ நேரா அவளோட அம்மாவ பாக்க தான் போறா. இப்ப அவ அவங்க அம்மாவ பாக்க போக, அந்த இடத்துல அவங்க அண்ணனும் வந்து நிக்கிறான். இப்ப அவங்க அண்ணன் இவங்க அம்மாவ பார்த்த உடனே, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள போறாங்க. என்னடான்னு பார்த்தா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அம்மா, அப்பா 3 பேரும் அந்த அரண்மனைய விட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஆளுங்க வர சவுண்ட் கேட்டு, "சீக்கிரம் 2 பேரும் போய் செடிக்குள்ள ஒளிஞ்சுக்கங்கன்னு" அம்மா, பொண்ணு 2 பேரையும் ஒளிய வச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது, அவங்க அண்ணனோட ஆளுங்க வந்து புடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த அண்ணன்காரன பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன போட்டு தள்ள போறேன்னு" அவங்க அப்பாவ அவங்க அம்மா ஹீரோயின் கண்ணு முன்னாடி கொலை பண்ணியிருப்பான். அப்படி கொலை பண்ணதுல தான் ஹீரோயின் பயத்துல மயக்கம் போட்டு எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா. அது எல்லாத்தையும் அவங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா, "உங்க பொண்ணு என் கூட தான் இருக்கா. அவள நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு" அவங்க அம்மாவ பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் போறாங்க. இப்ப அவன் ஹீரோயின வீட்ல விட்டதுக்கு அப்புறம் அவன் மட்டும் தனியா வரான். "ஆன்ட்டி, உங்களுக்காக தான் இத்தன நாள் நான் காத்துட்டு இருந்தேன். பழைய கணக்க தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" அவங்க அம்மாவ இவன் கொலை பண்ணிடுறான். பார்த்தா அது எல்லாமே ஆன்ட்டிக்கு வந்த கனவு தான். வேணா என்ன எதுவும் பண்ணிறாதன்னு அவங்க கனவுல இருந்து கண்ணு முழிக்க பக்கத்துல ஹீரோயின் தான் இருக்கா. "அம்மா என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மாடி உனக்கு எதுவும் ஆகலையே. நான் சொல்றத கேளு. பெண் குடும்பத்துக்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளி இருன்னு" சொல்லிட்டு இருக்க. "அம்மா, நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டீங்களா? அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம்? நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு" இவ கேள்வியா கேட்டுட்டு இருக்க. "இங்க பாரும்மா, பழசு எத பத்தி என்கிட்ட கேட்காத. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கதா நம்ம 2 பேருக்கும் நல்லது. நான் சொல்றத கேளு. ஃபர்ஸ்ட் இந்த ஊர விட்டு நீ போயிரு. வா போலான்னு" சொல்ல, "அம்மா எங்க போக பாக்குறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்ல. இப்படியே நம்மளால போக முடியாதுன்னு" சொல்ல, "என்ன பத்தி கவலைப்படாத. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறேன். ஆனா நீ இங்க இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஊர விட்டு தள்ளி போன்னு" சொல்ல, "முடியாது. என்னால உங்கள விட்டு போக முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஹீரோயின அரைஞ்சிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "அந்த குயின் குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சே ஆகணுமா?" "ஆமா. அந்த வீட்ல தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா வளர்ந்தோம். அந்த வீட்ல நான் வேலைக்காரியா இருந்தேன். உங்க அப்பா ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்ன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவரு அந்த வீட்ல தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த உண்மை தெரிஞ்சு அந்த மூத்தவன் தான் உன் அப்பாவ கொன்னுட்டான். அதுவும் உன் கண்ணு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி தான் கொன்னான். அதனாலதான் நீ பழசு எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன்னு" இவங்க அம்மா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, இது எல்லாத்தையும் இந்த அங்கிள் கேட்டுடுறான். ஆக்சுவலா அந்த அங்கிள் ஒண்ணும் ரத்த சொந்தம்லாம் கிடையாது. இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சவங்க தான் போல. இப்ப அவன் கேட்ட உடனே, "இவ்ளோ பெரிய சீக்ரெட்ட ஆத்தாலும் மகளும் மறைச்சு வச்சுட்டு இருக்காளுங்களா? இத வச்சே நான் பணம் புடுங்கிருவேனேன்னு" அந்த அங்கிள் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "சீக்கிரமா அந்த ஊர விட்டு போயிருமான்னு" சொல்லி ஹீரோயின வற்புறுத்திட்டு இருக்க. "இல்லம்மா என்னால போக முடியாதுன்னு" அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்லம்மா என்னால போக முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு டென்ஷன் அதிகமாயிட்டு வாயில இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருது.
இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அத பார்த்தவொடனே ஹீரோயின் டாக்டர் வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப டாக்டர் வந்த உடனே டாக்டர் ப்ளீஸ் என்னோட அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ ரூமை விட்டு வெளியே வான்னு டாக்டர் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு இவ அழுதுட்டு இருக்க. கவலைப்படாத உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு ஹீரோவுல கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவன் அந்த இடத்த விட்டு போக இப்ப ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு அவன் மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கங்கன்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்றானுங்க. இப்ப இந்த சரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனோட அரண்மனைக்குள்ளதான் வரா. இப்ப இவ உள்ள போகலான்னு பாக்க அங்க இருக்க வேலைக்காரன் விட மாட்டேங்கிறான். சார் அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும், இல்லன்னா உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் வந்துடுறான். இப்ப அவன் வந்து அவ என்னோட ஃபியான்சி, இந்த வீட்டுக்கு மகாராணியே அவதான். இனிமே அவ உள்ள வர்றதுக்கு எந்த பர்மிஷனும் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க அண்ணன் ஹீரோனுக்கு கோட்டை போத்தி விட்டு ஹீரோனை உள்ள கூட்டிட்டு வரான். இப்ப அவன் உள்ள கூட்டிட்டு வந்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியா தான் இருக்கேன்னு சொல்ல நீ வர்றதா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே உன்னை உள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உள்ள வராங்க. இப்ப அவ இப்படி வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த ஸ்வீட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் கையில விஷத்தோட வந்திருக்கா. இப்ப இந்த விஷத்தை அங்க உள்ள டீல கலந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே இவ கையில வச்சிருந்த அந்த விஷ டப்பாவையும் அந்த டீ கப்புக்குள்ளே போட்டுடுறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா சார் உங்களுக்காக ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த டீ கப்பை கீழே தள்ளி விட்டுறா, இவன் எங்க எடுத்து குடிச்சிருவானோன்னு. இப்ப அதை தள்ளி விட்ட உடனே இவன் எடுக்கலான்னு பாக்க அந்த டீ கப்பை நீ எடுக்க வேண்டாம், உன் கையில அடிபட்டுரும், வேலைக்காரங்க எடுப்பாங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இல்ல நீ எடுக்க வேண்டாம்னா உங்க அண்ணி தடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி தடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்தாங்க இந்த துணி வச்சு எடுத்துக்கங்க, அப்பதான் கையில குத்தாம இருக்கணும் ஒரு துணியை கொடுத்துட்டு அந்த டப்பாவை டேபிளுக்கு கீழே தள்ளி விட்டுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்க டிரைவரை பத்தி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நம்ம வீட்டுல வேலை பார்த்த டிரைவர்லாம் என்னாச்சு, அப்புறம் ஆன்டி என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பத்தியா கேட்டுட்டு இருக்க. அந்த டிரைவரை நான் தான் கொலை பண்ணேன், ஏன்னா அவன் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இவனுக்கு தெரியாது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் புருஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான்னு சொல்லிதான் ஹீரோ வீட்ல வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அவரும் அதே வீட்டுல தான் டிரைவரா வேலை பார்த்திருப்பாரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா ஏன்னா அவர் அண்டர் கவர் ஏஜென்ட், அதனாலதான் அவர் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா வேலை பார்த்திருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு மட்டும் தான் தெரியும், ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப உங்க அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா அவன் ஒரு துரோகி, துரோகி உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அவங்க அப்பா கொண்ட விஷயத்த சொன்னவனு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா அவளோட கண்ணீர்லாம் தொடச்சிட்டு இருக்க. அவங்க அண்ணன்காரன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு பழசெல்லாம் விட்டு தள்ளு, நான் உன் கூட இருந்த ஞாபகங்களை தான் எப்போதும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன், மறுபடியும் நான் உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை விட்டு நீ போகாம இருக்கணும்னு சொல்ல கண்டிப்பா அவங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சின்ன வயசுல நடந்த எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா என்ன பண்றது ஒரு சில விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த நான் ஹெல்ப் பண்றேன்னு அவங்க அண்ணன் ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி போக இவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறான். இவன் இப்படி திரும்பினவனா அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம், அந்த விஷயத்த மறந்துடாது, அப்படின்னா கிஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் கிஸ் பண்ற மாதிரி போக வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். மரியாதையா என் வீட்டு வேலைக்காரிய வெளியே அனுப்பிச்சிரு, இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இன்னைக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டு முன்னாடியே வந்து கத்த ஆரம்பிக்கிறான்னு அவங்க அண்ணன் ஹீரோவை பார்க்க தான் வரான். வந்து பார்த்தா ஹீரோ வெளியே நின்னு காட்டு கத்து கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி கத்துறத பார்த்தவன இவனை வந்து வச்சுக்கிறேன்னு இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் போறான். இப்ப அந்த அண்ணன்காரன் ஹீரோவை பார்க்க போயிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த டேபிளுக்கு கீழே உள்ள டப்பாவை எடுத்துட்டு இப்ப ஒரு சாவியை எடுக்கிறான். அவன் கோட்டை போத்தி விடும்போது அவன் கோட்ல இருந்து சாவியை எடுத்திருப்பா. அந்த சாவியை எடுத்து அங்க உள்ள டிராயர்லாம் ஓபன் பண்ணி முக்கியமான ஃபைல் எடுத்து அந்த பேரையும் படிச்சுக்கிறான். இப்ப இந்த பேரு எல்லாத்தையும் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், அப்புறம் என்னடா உன் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த பணத்தை வச்சுக்க, வேணும்னா என்ன கேட்டு வாங்கு, ஆனா அவ வழியில குறுக்க மட்டும் வராதுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்து என் வீட்டு வேலைக்காரியா உன்கிட்ட விக்கிறதா சொன்னேனா, எதுக்குடா பணம் கொடுக்குறேன்னா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயின் அந்த பேரு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு பார்த்தா அந்த அண்ணக்கார டக்குன்னு வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே இருந்திருக்கிறா. நீங்க எனக்கு ஆசை ஆசையா போட்டு விட்ட ரிங்க காணோம், அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு அவன் கீழே இருந்து ரிங்க எடுத்து அவ கையில போட்டு விட்டுறான். இந்த ரிங்கே தொலைஞ்சு போனாலே நான் உனக்கு இன்னொன்னு கூட வாங்கி தருவேன், அதுக்காக என் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கானு அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப முன்ன பாத்தீங்கன்னா ஒரு கால் பேசிட்டு வரேன்னு போன் பேசிட்டு இருக்க. இவ டக்குன்னு அந்த சாவியை உள்ள போட்டுறான். இப்ப அவன் இப்படி உள்ள போட்டவன அவனை பாத்தீங்கன்னா டிரைவர் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட சொல்லவா அப்படின்னு சொல்ல கேட்க
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே நடந்து போயிடுறேன்னு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அவ போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணக்காரன் அவன் கோட்ல சாவி இருக்கான்னு பாக்க, உண்மையாவே அவன் கோட்ல சாவி இருக்கு. இப்ப அவன் சாவிய எடுத்துட்டு டிராயர ஓப்பன் பண்ணலான்னு பாக்க, இந்த சைடு ஹீரோயின் பதட்டமா வெளிய நடந்து வந்துட்டு இருக்கான். இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ அவள புடிச்சு இழுத்துட்டு, "நீ எவ்வளவு ரிஸ்க்கான வேலை பார்த்திருக்க தெரியுமா? இத அவன் கண்டுபிடிச்சானா அங்கேயே உன்ன போட்டு தள்ளிருப்பான்னு" ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோ திட்டுற எதுவுமே இவ காதுலே விழல. பார்த்தா இவ ஹீரோவ ஒரு மாரி பாசமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன் உயிர பத்தி கொஞ்சமாவது கவலைப்படு. அடுத்த தடவ இந்த தப்ப பண்ணனா, உன்ன நான் கடிச்சு தின்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ ஹீரோவோட கைய புடிச்சுக்கிட்டு, "எனக்கு எதுவும் ஆகாது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவல? அந்த நேம் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். அந்த நேம் என்னென்னன்னு எழுதுறேன்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் இந்த கேங்கா சேர்ந்தவங்க தான். அதாவது ஹீரோவோட அண்ணன் நல்லவன், ஹீரோ கெட்டவன்லாம் கிடையாது. அவங்க அண்ணன் அப்பாவி மக்கள புடிச்சுட்டு போயிருப்பான் தெரியாம. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுதான் அந்த இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்பாவி மக்கள புடிச்சுட்டு போனதுக்காக மன்னிச்சிடுங்க. உங்க மக்கள காப்பாத்த நான் உதவி பண்றேன்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதனாலதான் அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் ஹீரோவோட அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன பேரு பார்த்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்க. இந்த சைடு இந்த அண்ணன்காரன தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணன்காரன் பாத்தீங்கன்னா, அந்த நேம் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அதுல ஒரு முடி இருக்கதையும் பாத்துடுறான். அந்த முடிய பார்த்த உடனே இவனுக்கு டவுட் வந்துருது. அப்படின்னா இந்த இடத்துக்கு அவ தான் வந்திருக்கா. அவ தான் இந்த நேம் லிஸ்ட்ட பார்த்திருக்காளா அப்படின்னு அவங்க அண்ணன் ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல ஒரு 4 பேர மட்டும் விட்டுடுறான். சார் இந்த பேப்பர்ல 4 பேர் மட்டும் இல்லையேன்னு சொல்ல, அந்த 4 பேர நான் பார்க்கவே இல்ல. அது யாரோட பேருன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி விட்டு தள்ளு. இவங்கள மட்டும் ரிலீஸ் பண்றதுக்கான வழிய பாக்குறேன்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சுட்டு, "எதுக்காகடி என்ன அப்படி பாக்குற? இந்த மாரி என்ன பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு" சொல்ல, "நான் ஏன் இப்படி உங்கள பாக்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நெறைய பணத்த ஹீரோயின்ட்ட குடுத்து, "உன் வேல முடிஞ்சிருச்சு. உங்க அம்மாவ கூட்டிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழச்சுக்க. அவ்வளதான். இன்னொரு தடவ என் முன்னாடி வந்து நின்னன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, இவ அழுதுகிட்டே ஹீரோவ பாக்குறா. இவ இப்படி பாக்குறத பார்த்தவுடனே, "என்ன நான் உன்ன காதலிக்கிறதா நெனச்சா? நான் சும்மா உன் கூட டைம் பாஸ்க்கு விளையாடிட்டு இருந்தேன்னு" ஹீரோ சொல்ல, அவ கோவத்துல ஹீரோவ அரைஞ்சுறா. இப்ப ஹீரோயின் இப்படி அரைஞ்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளும் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் உன்னை என்னைக்கு முதல் தடவை பார்த்தேனோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை உண்மையா தான் காதலிக்கிறேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் அந்த ஊரை விட்டு போக போறேன். அந்த விஷயம் உனக்கே தெரியும். நான் இங்க வந்ததே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். நான் பக்கத்து ஊர்ல போய் கமாண்டரா வேலை பார்க்க போறேன். அந்த விஷயத்த மறந்துடாத. உனக்காக 8 மணிக்கு காத்துட்டு இருப்பேன். என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா 8 மணிக்கு வந்துடுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோ போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துடுறானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் அவர் கூட எப்படி போறது? எனக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மாவ விட்டுட்டு எப்படி போறதுன்னு தெரியலன்னு ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்து, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா ஹீரோ ஊருக்குலாம் போல திரும்ப வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா நம்ம 2 பேரும் இந்த ஊர விட்டு போயிரலாம் வாங்க" அப்படின்னு சொல்ல, சரி வாம்மா போலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் வந்ததாம். இப்ப அந்த அங்கிள் வந்து, "உங்க அம்மா, அப்பா யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நெறைய பணம் குடுங்க. இல்லன்னா உங்கள பத்தின உண்மைய வெளிய சொல்லிருவேன்னு" சொல்ல, லூசு மாரி பேசிட்டு இருக்காம அந்த இடத்த விட்டு போயான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த பணத்த வச்சுக்கோ. ஒழுங்கா எங்கள விட்டுடுன்னு" சொல்லிட்டு போக பாக்க, "இந்த பணம் மட்டும் பத்தாது. உன் பொண்ணு எனக்கு வேணும். இவ மேல அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு கண்ணு தெரியுமா? எனக்கு என்னதான் பொண்டாட்டி புள்ளன்னு இருந்தாலும், இந்த மாரி சின்ன பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லி, அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவள காப்பாத்த, இவன பாத்தீங்கன்னா, சார் இவங்க 2 பேரும் நல்லவங்க கிடையாது. அண்டர் கவர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கிட்ட வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நீ ஊருக்கு போலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. "நீ இல்லாம எப்படி போவேன்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள டச் பண்ணிட்டு இருக்க. இத பார்த்த உடனே அவன பாத்தீங்கன்னா, "அவ ஒண்ணும் நல்லவலாம் கிடையாது. அவள விட்டு தள்ளி போயிருங்க. அவ ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு" சொல்ல, "எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள பத்தி இப்படி பேசுவேன்னு" ஹீரோ சொல்ல, "என்னது ஆளா?" அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் சரியான ஜோடி தான். பொறுமையா பேசிட்டுருங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஆளு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் மேல கைய வச்சிருப்ப. அவகிட்ட தப்பா நடக்க பாத்திருப்பன்னு ஹீரோ அவன கொலை பண்ற மாரி போக, அந்த இடத்துக்கு கமாண்டர் அவங்க அண்ணனை எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அண்ணன் வந்து, "நீ யார கொலை பண்ண போறியோ அவன விட்டுடு. அவன் எனக்கு உயிரோட வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சார் என்ன எதுக்கு உயிரோட கூட்டு போக பாக்குறீங்க? நான் ஒண்ணும் அண்டர் கவர் ஏஜென்ட் கிடையாது. இங்க நிக்கிறாங்களே 2 பேரும். இவங்க 2 பேரும் தான் அண்டர் கவர் ஏஜென்ட்ன்னு" சொல்ல, இவங்க அண்ணங்கார பாத்தீங்கன்னா, அவங்க ஒண்ணும் அண்டர் கவர் ஏஜென்ட்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் என் குடும்பத்துக்கு கீழ வேலை பார்த்தவங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இவங்க பேசினத நான் என் காதால கேட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கேப்டன் விடமாட்டேங்கிறான். சார் அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறதா நமக்கு நல்லது. இது ஏதோ சீக்ரெட்டான விஷயம் வெளிய போனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அவங்க அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க அண்ணன் கேப்டன் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும். இப்ப இந்த கேப்டன் ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் புடிச்சு வச்சுட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் அம்மா மேலயும் என் மேலயும் எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல உங்களே கூட்டு போய் விசாரிப்போம்ன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஆள பாத்தீங்கன்னா, இந்த லேடி இருக்காளே, இவ ரொம்ப மோசமான பொம்பள. இவள கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ண தொடாதீங்க. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள விட்டுடுங்க. அவ ரொம்ப இன்னசென்ட்ன்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா, எல்லாமே உன்னால தான்டா. உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சுன்னு கத்தி எடுத்து அந்த ஆள குத்த, இந்த போலீஸ்காரங்க உங்க அம்மாவ ஷூட் பண்ணிடுறாங்க. அத பார்த்தவுனே ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கா. அவங்க எல்லாம் ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு இருக்கா. அத பார்த்தவுனே அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடுது. ஒழுங்கா அவள விட்டுருங்க. அவள ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு எதிரா நீ நடந்துக்கிறியா? அவ மேல சந்தேகப்பட்டு தான் அவள புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? பொண்ணுங்க வேணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. இந்த சைடு ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த கேப்டனையே போட்டு தள்ளிறான். அத பார்த்தோம்னா அண்ணனை பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா கேப்டனை போட்டு தள்ளுன? நீ என்ன பண்ணாலும் சரி இவ்வளவு உன்கிட்ட தரமாட்டேன்னு சொல்ல. அவ எனக்கு தான் வேணும்னு அவங்க அண்ணே சொல்லிட்டு இருக்க. ஹீரோ விடமாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ இவ்வளவு கூட்டிட்டு போகலான்னு பார்க்க அவங்க அண்ணே தம்பின்னு கூட பார்க்காம ஹீரோவை ஷூட் பண்ண ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. பார்த்தா அந்த புல்லட் இவன் நெஞ்சிலே பட்டுறது. அதை பார்த்தோன்னே 2 பேரும் பாத்துட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்ல, ஒழுங்கா போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு, ஏதாவது ஆச்சுன்னா கொண்டு போட்டுருவானு இவங்க 2 பேரும் துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு இருக்க. அவரும் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டு போயிடுறாரு. இப்ப போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, எல்லாமே உன்னால தான்டா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தள்ள. கேப்டனையே போட்டு தள்ளிட்ட. இதனால நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவ. கொஞ்ச நாளா தலைமறைவா இரு. அது வரைக்கும் இந்த பக்கமே வராத. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. அதான் நல்லதுன்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு அவங்க அண்ணக்கார பாத்தீங்கன்னா, ஹீரோனை பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவளை பார்த்தா அவ கையில ரிங்க போட்டு விட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, பக்கத்துல அவங்க அண்ணக்காரன் தான் இருக்கான். பார்த்தா ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்து போயிருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நான் தான் அவனோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாரு அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. பழைய ஞாபகங்கள் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. புதுசு எல்லாம் ஞாபகம் இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஆத்தாவ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மறந்து போயிருப்பா. இப்ப ஹீரோயினோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம். அப்பையில இருந்தே நம்ம 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவன் கையில ரிங்க போட்டு விட்டான் இல்லையா? அந்த ரிங்க போட்டு நீ தான் என்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ அவன் சொல்ற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, நம்மளோட கல்யாண நாளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ பாருன்னு சொல்ல, இவன் சொல்ற எதையுமே ஹீரோனால நம்ப முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்களோட கல்யாண நாள தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து வா போலான்னு ஹீரோயினை கூட்டிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு அண்ணன்காரன் வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஹீரோயினை இந்த பக்கம் புடிச்சு இழுத்துக்கிட்டு, அவ எனக்கு தான் சொந்தன்னு ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரி இருக்க. பார்த்தா எல்லாமே கனவுதான். இப்ப அந்த கனவு வந்தோடனே இவன் டக்குன்னு எந்திரிக்க, பார்த்தா முன்னாடி இவன் தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, கெட்ட கனவு கண்டியா? எதை பத்தி யோசிக்காத நிம்மதியா தூங்குன்னு அவளை தூங்க வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு எனக்கு கனவுல ஏதோ வித்தியாசமான உருவம்லாம் வருது. அவன் யாரு? நான் அவனதான் காதலிக்கிறேனா? அப்படின்னா இந்த ஆளு யாரு? என்னோட ஃபியான்சின்னு வேற சொல்றானேன்னு ஹீரோயின் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன்காரன் நியூஸ் பேப்பர் பாத்துட்டு இருக்க. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ செத்து போயிட்டதா நியூஸ் வருது. அத பார்த்தோன்னா அவன பாத்தீங்கன்னா, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீ செத்து போயிட்டதா நம்பினா மட்டும்தான் உன்னை தேடுறத அவங்க எல்லாரும் விடுவாங்கன்னு இவங்க அண்ணன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே உங்க கல்யாண நாளதான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. வீட்ல வேலை பாக்குற பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க. சின்னவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு லைட்டா ஞாபகத்துல வருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா யார் அந்த சின்னவர்னு லைட்டா ஹீரோவை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவ இப்படி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ல ஹீரோ செத்து போனதுதான் இருக்கு. இப்ப அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட. இவன் செத்து போயிட்டானா? என்னால இதை நம்ப முடியலையேன்னு இவ ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அண்ணன் தான் வரான். இவன் வந்து இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் ஃபேஸ்ல பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் பவுடர் போட்டு வரேன்னு இவன் அந்த இடத்த விட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. அவங்க அண்ணன்காரன் அந்த டேபிள்ல உள்ள பேப்பரை பாக்குறான். அதை பார்த்த உடனே அப்படின்னா அவளுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சான்னு வேகமா ரூமுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். அவ அந்த ட்ரெஸ் ரிங்கு 2யுமே கழட்டி வச்சுட்டு ஹீரோவை தேடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ செத்து இருக்க மாட்ட, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு, கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு இவ கரெக்டா ஹீரோ இருக்க இடத்த தேடி வந்துடுறா. ஏன்னா ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் நான் இந்த இடத்துலதான் இருப்பேன்னு. இப்ப ஹீரோயின் ஒரு Dress கடைக்குள்ள வந்து பாக்க, அந்த இடத்துல ஹீரோ நார்மலான ஆளா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவ ஹீரோவை கூப்பிட, ஹீரோ இவ்ள திரும்பி பாக்குறான்.
இப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே பாசத்தோட ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு இவ்ள பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சுட்டு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.